நீங்கள் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி, ஒரு நாள் நீங்கள் அது தூரம் எவ்வளோ தூரங்கிறது உனக்கு ஆபத்து அதிகம்பாங்க. நீங்கள் பக்கத்திலே இருக்கும்போது கீழே விழுந்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்யாது. நீங்கள் உச்சத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் கீழே வந்து தாங்க. இது ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை சார். இதே மாதிரி ஒரு பையன், அவன் பேர் என்ன, சரவணன், நீ ஒரு பையன் பாண்டிச்சேரியில் எல்லாமே ஒரு சகுனி கூட்டங்கள் கூடல இருந்து அவ்வளோ வேலை பார்த்த பையன் சார். திடீர்னு சூசைட் பண்ணுறான். சூசைடுங்கிறாங்க, இவங்க நேச்சுரல் டெத்து தாங்கிறாங்க. அவன் ஆனந்து கூடவே இருந்த பையன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, விசாரிங்க. நிறைய பேர் இன்னும் அது ஒரு மர்மமான சாவுன்னு தான் சொல்கிறாங்க. செயலாளர் பாண்டிச்சேரியில் ஒரு இறந்து போன உடனே பக்கம் தானே போகல, போகலை. அப்போது என்ன உங்கள் எண்ணங்களும் ஓட்டங்களும் எப்படி இருக்குது? ஆனால் சம்மந்தம் இல்லாமல் சாராயம் குடித்து, கள்ளச்சாராயம் குடித்து எவனோ இறந்தான்னா பப்ளிசிட்டி கிடைக்குன்னு அங்கே போக சொல்கிறாங்க உங்களை. கள்ளச்சாராயம் வந்து தப்பு இல்லை, லீகலி தப்பு இல்லை சார், அரசு இதுபடி தப்பு இல்லை சார். கள்ளச்சாராயம் வடிக்கிறதும் தப்பு, குடிக்கிறதும் தப்பு. ஆனால் யாரோ சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா கிடைக்கும் சார், அங்கே போங்கன்னா அங்கே போய் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் உன் கூட 20 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஜெயசீலன் இறந்து போயிட்டார், மாநில தலைவர். அவர் இறந்துப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது திருவெற்றியூர். 1/2 hour 3/4 hour ஆகும். இந்த ஜெயசீலன்கிறவன் உன் கூட இருந்து உனக்காக உழைச்சவன். ஸ்டிக்கர் ஒட்டினா அது ஒட்டினா, ஒரு கல்யாண கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன இந்த நாட்டுக்கு பண்ண போகிறீங்க? என்ன அதாவது சொல்லணும், நிறைய இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். எதுவுமே இல்லாத நீங்கள், நாங்களும் உங்கள் கூட தான் இருந்தோம், இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு எதுக்குன்னு அந்த தற்கொலைகள் கமெண்ட் போடுவோம். நீ இவ்வளோ நாள் எங்கடா போனாம்மா, டே அங்கே தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனசுக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறானே, நாளைக்கு அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வரும். அப்போ தான் சொல்ல முடியும். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னால் கேட்பான் அவனாவது, வேலையை விட்டு தூக்கிடுவான்ல. எனக்கு வர பெரிய பேட் கமெண்ட்லாம் அதுதான். நம்பிக்கை துரோகி. என்னடா நம்பிக்கை துரோகி? என்ன வெளியே நடுரோட்டில் விட்டான், அவன் தான் நம்பிக்கை துரோகின்னு நீ சொல்லணுமே தவிர, உன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ்க்காக இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு உனக்கு இதே பனிஷ்மெண்ட் வரும், நீ இதே மாதிரி கேவலப்படுவ, அசிங்கப்படுவ. அப்போ தான் உனக்கு தெரியும், உன் குடும்பத்துக்கு தெரியும் அந்த வலி. இப்போ தெரியாது உனக்கு. நான் வேலையை விட்டு போன அப்புறம் அந்த வலி என் மனைவிக்கு தான் தெரியும், என் குழந்தைகளுக்கு தெரியும். இப்படி நடுரோட்டில் விட்டுட்டானே, 30 ஆண்டுகள் அவனுக்காக எத்தனை வரை பகிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் முதல் பலர் ஹீரோக்களை நம்ம பகிச்சிருக்கோம். அப்போ திடீர்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவனுடைய நிலைமை நினச்சி பாருங்கள் சார். ஒரு ஒர்க்கர் பாவம் இல்லை. நான் என்ன மட்டும் சொல்ல, நான் உழைக்க தெரிஞ்சவன், கஷ்டம் எந்த இதுலையும் நீந்தி வர, நெருப்பாட்டில் கூட என்னால் நீந்தறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கான், நீந்தி வந்துடுவேன். அத்தனை தொழில் தெரியும். ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்த போட்டு ஒரு பில்டிங் கூட கட்டி கொடுத்து நான் வந்து எனக்கு என் தொழிலை பார்த்து 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு எனக்கு கடவுள் ஒரு ஆற்றலை தந்திருக்கான். ஆனால் எல்லாராலையும் அது முடியாதுல்ல. ஆமாம்.